அடுத்தடுத்து சிக்கும் அமைச்சர்கள் குறிவைத்து காத்திருக்கும் அமலாக்கத்துறை. முதலில் இவர்தானா? தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க இன்னும் ஒரு சில மாதமே உள்ள நிலையில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் கூட்டாக இணைந்து அதிரடி முடிவை எடுத்துள்ளனர். அதன் தொடர்ச்சிதான் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் ஆளுநர் RN ரவியிடம் புகார் அளித்திருந்தனர். இதன் பின்னணிதான் தற்போது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அமைச்சரவையில் உள்ள துறையின் கீழ் பெருவாரியான மோசடி நடந்திருப்பதாக அதிமுக சார்பில் நீண்ட நெடிய பட்டியலை கவர்னரிடம் நேற்று முன்தினம் கொடுத்தனர். அதன்படி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி ரூபாய், ஊரக வளர்ச்சித் துறையில் 60,000 கோடி ரூபாய், சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி ரூபாய், எரிசக்தி துறையில் 55,000 கோடி ரூபாய், டாஸ்மாக் துறையில் 50,000 கோடி ரூபாய், பத்திரப்பதிவு துறையில் 20,000 கோடி ரூபாய் என ஒவ்வொரு துறை ஊழலும் சேர்த்து 4 லட்சம் கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அண்ணாமலை DMK ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுகவின் ஊழலை வெளிக்கொண்டு ஆளுநரிடம் தெரிவித்தார். ஏற்கனவே விசாரணை தீவிரம் காட்டி வரும் நிலையில் தற்போது அதற்கு பலம் சேர்க்கும் விதமாக அதிமுக கொடுத்த ஊழல் புகாரும் கவனம் பெற்றுள்ளது. இப்படி திடீரென்று திமுகவின் ஊழலை அதிமுக கையில் எடுக்க காரணம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லித்தான் நடப்பதாகவும், விரைவில் இந்த புகார் குறித்து டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகம் நோக்கி படையெடுக்கும் சூழல் நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு, அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்ட 5 மண்டல முக்கிய நிர்வாகிகளை குறிவைத்து விசாரணை தொடங்கலாம் என்றும், அதன் அடிப்படையில் தான் நகராட்சித்துறை அமைச்சர் நேரு மீது FIR பதிவு செய்ய கடிதம் எழுதிய அமலாக்கத்துறை இதுவரை தமிழக காவல்துறை வழக்கு பதியவில்லை. இதற்கிடையில் தான் அதிமுக சார்பில் இருந்தும் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கடந்த 2014ஆம் ஆண்டில் உதவி இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உட்பட 2538 பணியிடங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு பதவிக்கு 20 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை என மொத்தம் 34 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதாக கூறி இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும்படி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும்படி அதிமுக தரப்பில் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்துள்ளனர். இந்த விசாரணையை நடத்த உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் திமுகவுக்கு வரும் நாட்களில் நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது திமுக என்பது கேள்வியாக எழுந்துள்ளது.